இது வந்து 18 இன்ச் ஃப்ரேமு. இது வந்து ஸ்டாண்டுங்க. நான் பிளாக் வச்சுருக்கேன். அது போக வந்து ஒயிட் கலர் ஸ்டாண்டும் இருக்குது. உங்களுக்கு இதில் ரெண்டில் எந்த ஸ்டாண்டு வேணுமோ நீங்கள் வாங்கிக்கலாம். இப்போ மார்க்கெட்டில் வந்து கம்ஃபி ஸ்டாண்டும் அவைலபிளாக இருக்குது. அந்த ஸ்டாண்ட் கூட நீ வாங்கி யூஸ் பண்ணுறதா இருந்ததுன்னா யூஸ் பண்ணிக்கலாங்க. நாடா பார்த்துட்டிங்கன்னா இதுதாங்க நாடா. இப்போ நாடானோட 2 சைடுமே வந்துட்டு இந்த ரெட் கலர் லைன் வந்து இருக்கும். கொஞ்சம் நல்ல பட்டையாகவே இருக்கும் நாடா. அந்த நாடாவை பார்த்து வாங்கிக்கோங்க. அடுத்தது மெஷின் த்ரெட் பார்க்கலாங்க. மெஷின் த்ரெட் வந்து இந்த நார்மல் பாலிஸ்டர் ஸ்விங் த்ரெட் இருக்குது இல்லைங்களா, இதில் ஏதோ 2 கலர் நீங்கள் வந்து வாங்கி வச்சுக்கலாம். நெக்ஸ்ட் ஒன் வந்துட்டு த்ரெட் நீடில். அயன் நீடில் நான் உங்களுக்கு காமிக்கிறேன்னு சொன்னேன். இதுதான் செட் ஆஃப் அயன் நீடில்ஸு. இது வந்து சிங்கிள் தார், டபுள் தார், ட்ரிபிள் தார் 3 நீடில் இருக்குது. நான் உங்களுக்கு வந்து அன்றைக்கி நான் எக்ஸ்பிளைன் பண்ணியிருப்பேன். அது போக அமேசான் லிங்க்கும் நான் வந்துட்டு உங்களுக்கு நான் ஷேர் பண்ணியிருக்கேன். நீங்கள் அதையும் செக் பண்ணி பாருங்கள். அதில் வந்து டைப் ஏ, பி, சின்னு 3 டைப் இருக்கும். நீங்கள் டைப் பி, டைப் சி வாங்கிக்கோங்க. இல்லை எனக்கு டைப் சி மட்டும் உங்களுக்கு போதுன்னா கூட டைப் சி வாங்கிக்கலாம். டைப் ஏ வந்துட்டு வேண்டாம். ஓகேங்களா? அதே மாதிரி வந்துட்டு பி நீடில் காமிக்கிறேன். இது ஒரு டைப் ஆஃப் பீட் நீடலுங்க. இப்போ இந்த டிப் பார்த்துட்டிங்கன்னா ஹூக் மாதிரி இருக்குங்களா, இந்த இதை செக் பண்ணி பார்த்து வாங்கிக்கோங்க. இந்த ஹூக் வந்து நல்லா கர்வ்டாக இருக்கும். சிங்கிள் த்ரெட் மட்டும் இந்த லூப்பில் வந்து ஃபிக்ஸ் ஆகிற மாதிரி பார்த்து வாங்கிக்கோங்க. இது வந்துட்டு உட்டன் நீடில். இது வந்துட்டு அயன் நீடில். ஓகேங்களா? ஜரி த்ரெட். என்கிட்ட இவ்வளோ டைப்ஸ் ஆஃப் ஜரி த்ரெட் இருக்குது. இது வந்து மெஷின் எம்ப்ராய்டரிக்கு உண்டான ஜரி த்ரெட்டு. அது போக இது எல்லாமே வந்துட்டு இது வந்துட்டு A1 மம்தா குவாலிட்டி. அது போக டயாலஜி பிராண்டும் இருக்குங்க. நீங்கள் எந்த பிராண்ட் வாங்கினீங்கனாலுமே ஓகே. த்ரெட்டை எப்படி செக் பண்ணி பார்த்து வாங்கணுங்கிறது செப்பரேட் வீடியோவாக நான் உங்களுக்கு அப்லோட் பண்ணுறேன். இது வந்து ஜரி த்ரெட் பார்த்துட்டிங்கன்னா இது வந்து இதில் நிறைய ஷேட்ஸ் இருக்குது. அதே மாதிரி வந்துட்டு மல்டி கலர் த்ரெட்ஸும் இருக்குது. இனிஷியலாக வந்துட்டு A1 மம்தா குவாலிட்டி வாங்கினீங்கனாலுமே உங்களுக்கு ஓகே தான். அதுவே நல்லா தான் இருக்கும். உங்களுக்கு கஸ்டமருக்கு போட்டு கொடுக்குறதுக்கே இந்த த்ரெட் வந்து உங்களுக்கு செட் ஆகுங்க. அடுத்தது சில்க் த்ரெட்டு. எப்போவுமே சில்க் த்ரெட் வாங்கும்போது ஒரே த்ரெட்டில் 2 கண்டு வாங்கி வச்சுக்கோங்க. இப்போ ஒரே கண்டு மட்டும்தான் உங்களுக்கு ஒரே ஒரு கலர் மட்டும்தான் உங்களுக்கு அவைலபிளாக இருக்குன்னா பாபின் வாங்கிட்டு அந்த பாபினில் வந்துட்டு இந்த நூலை வந்து பாதி இது சுற்றி வச்சுட்டு யூஸ் பண்ணிக்கோங்க. இது எல்லாமே இதுக்குள்ளே இருக்கிறது எல்லாமே சில்க் த்ரெட் தான். அதே மாதிரி சில்க் த்ரெட் யூஸ் பண்ணும்போது அதனோட அவுட்டர் கவர் பேப்பர் சுற்றி இருக்கும் இல்லைங்களா, அதை இப்படி ரோல் பண்ணி உள்ளே போட்டு வச்சுக்கோங்க. ஏன்னா சில்க் த்ரெட்னோட நம்பர்ஸ் வந்துட்டு த்ரெட்னோட கலர் நம்பர்ஸ் இருக்கும், கலர் கோட் இருக்கும். அதை வந்து இந்த பேப்பரில் தான் மென்ஷன் பண்ணியிருப்பாங்க. அந்த கலர் கோட் சொன்னிங்கன்னா
சப்போஸ் இந்த கலர் தீந்துருச்சு அப்படிங்கும்போது உங்களுக்கு அதே கலர் நம்ம வந்து திருப்பி வாங்கிக்கலாம். இது வந்துட்டு சுகர் பீடுங்க. சுகர் பீட் வந்துட்டு ஏ ஸ்டார் இல்லைன்னா ப்ரிசோ இந்த 2 பிராண்டுமே உங்களுக்கு வந்து கொஞ்சம் நல்லா இருக்குங்க குவாலிட்டி. இதில் வந்துட்டு ப்ரீமியம் குவாலிட்டி இப்போதைக்கு வாங்கணுங்கிற அவசியம் இல்லை. ப்ரீமியம் குவாலிட்டி எல்லாமே கொஞ்சம் ரேட் ஜாஸ்தி. நீங்கள் வந்து இதில் ஒரு அளவுக்கு நார்மல் குவாலிட்டி வாங்கினீங்கனாலே உங்களுக்கு நல்லாயிருக்கும். லோக்கல் பிராண்ட்ஸ் எல்லாம் பார்த்துட்டிங்கன்னா இந்த மாதிரி ஈவனாக இருக்காது. சுகர் பீடு இது பார்த்துட்டிங்கன்னா ஒன்று போல் இருக்கும். ஒரு பீடுக்கும் இன்னொரு பீடுக்கும் ரொம்ப பெருசாகவும் இருக்காது பீட்ஸு. சுகர் பீட்னோட சைஸ் காமிக்கிறேன் பாருங்கள். நான் கையில் வச்சு காமிக்கிறேன். இங்கே பாருங்கள், இந்த அளவு தான் இருக்கணும். இதுக்கு மேலே பெரிய சைஸ் வந்துட்டு வாங்க வேணாம் சுகர் பீட். அதே மாதிரி சுகர் பீட் பார்த்துட்டிங்கன்னா ஏ ஸ்டார் இல்லை ப்ரிசோ வாங்குறீங்க அப்படிங்கும்போது பீட்ஸ் வந்துட்டு கலர் ஈவனாக இருக்கும். அதே மாதிரி சைஸஸ் வந்துட்டும் ஈவனாக கிடைக்குங்க நம்மளுக்கு. இதுலேயே வந்துட்டு இது கோல்டன் ஷேட் நம்மக்கிட்ட இருக்கிறது. இதிலே பார்த்துட்டிங்கன்னா உங்களுக்கு வந்துட்டு மல்டி கலர்ஸ் இருக்கும். மல்டி கலர் சுகர் பீட்ஸ் வந்து நான் இப்போ காமிக்கிறேன். சுகர் பீட்ஸில் கோல்டு இருக்குது, சில்வர் இருக்குது, காப்பர் ஷேட் இருக்குது, டல் கோல்டு இருக்குது, ஆன்டிக் கோல்டு இருக்குது. சில்வர் மட்டும் நிறைய வேண்டாம். சில்வர் என்ன நீங்கள் குவாலிட்டியாக வாங்கினீங்கனாலுமே அந்த பீட் வந்துட்டு சீக்கிரத்தில் கருத்து போயிடுது. அதே மாதிரி சுகர் பீட் வந்து மல்டி கலர்ஸில் இருக்குது. அந்த கலர்ஸ் நான் காமிக்கிறேன். இப்போ அடுத்தது போகலாம். ரவுண்ட் பீட் இது பார்த்துட்டிங்கன்னா ரவுண்ட் பீட் இந்த மாதிரி ரோப்பில் இருக்கும். இந்த ரோப்பில் இருக்கிற த்ரெட்டை வந்துட்டு அப்படியே ரோப்போடையே வச்சுக்கோங்க. ஓகேங்களா? இந்த ரோப்லேருந்து எடுக்க வேணாம். இது எப்படி ஒர்க் பண்ணுறதுன்னு நான் உங்களுக்கு சொல்லித்தருவேன். இதுலேயுமே அதே மாதிரி தான் காப்பர் ஷேடு, டல் கோல்டு, பிரைட் கோல்டு, கலர்ஸில் வந்துட்டு பேர்ல் பீட் ஷேடில் தான் இருக்குங்க. இதில் இந்த ஷேட்ஸ் மட்டும்தான் இருக்குது. டல் கோல்டு, பிரைட் கோல்டு, ஆன்டிக்கு, காப்பர் ஷேடு. அடுத்தது கட் பீட் பார்க்கலாங்க. இது ஒரு டைப் ஆஃப் கட் பீடு. இதுலேயே வந்துட்டு சைஸ் சின்னதாகவும் இருக்குது நம்மக்கிட்ட கட் பீடு. அது வந்து கோல்டன் கலரில் இருக்குது. நான் காமிக்கிறேன். சுகர் பீடில் வந்து கலர் பீட் இருக்குது. சுகர் பீடில் கலர் பீட் வந்துட்டு நான் அப்புறமேல் காமிக்கிறேன். இப்போ ஸ்டாக் இல்லை என்கிட்ட. இது பார்த்திங்கன்னா இதுக்கும் உங்களுக்கு சைஸ் டிஃப்ரென்ஸ் நல்லாவே தெரியும். இதை விட இந்த கோல்டனை விட இந்த சில்வர் வந்து சைஸ் கொஞ்சம் பெருசாக இருக்கும். தெரியுதுங்களா? ஆனால் ரெண்டுமே கட் பீட் தான்.
கட் பீடுக்கு அடுத்தது வந்துட்டு டியூப் பீடுங்க. டியூப் பீட் வந்து இந்த சைஸில் இருக்கிறது தான் டியூப் பீட். டியூப் பீட் சைஸும் கட் பீட்னோட சைஸும் பாருங்கள், உங்களுக்கு அந்த டிஃப்ரென்ஸ் தெரியும். இந்த தான் கட் பீடு, இது வந்துட்டு டியூப் பீட். இதுலேயே வந்துட்டு நல்ல லென்த்தான பீட்ஸும் இருக்குது டியூப் பீடில். அதனோட சைஸுமே நான் உங்களுக்கு வந்துட்டு மென்ஷன் பண்ணி பிடிஎஃப்பில் சென்ட் பண்ணியிருக்கேன். அதையும் நீங்கள் செக் பண்ணி பாருங்கள். டியூப் பீட்னால் இந்த சைஸில் இருக்கிறதா. இதில் வந்து சில்வரு, காப்பரு, கோல்டு எல்லா ஷேட்லேயுமே இருக்குங்க. அதே மாதிரி கலர்ஸ்லேயும் உங்களுக்கு அவைலபிள் இருக்குது. இது வந்து சில்வர் ஷேடு, இது வந்து கோல்டன் ஷேடுங்க. இது வந்து பார்த்துட்டிங்கன்னா சுகர் பீடு சில்வரில். இது சீக்கிரமே கருத்து போயிடுது கிளாத்தில் போட்டால். இது போட்டால் நிறையா வந்துட்டு சீக்கிரமே கருத்து போயிடுது அப்படின்னு சொல்லி கஸ்டமர்கிட்ட இருந்து நிறைய கம்ப்ளைண்ட்ஸ் வருதுங்க. ஸோ அதுக்கு பதிலாக நம்ம என்ன யூஸ் பண்ணுவோம் அப்படின்னா பேர்ல் பீட் யூஸ் பண்ணுவோம். இது வந்துட்டு சில்வரில். இதுக்கு பதிலாக நம்ம என்ன யூஸ் பண்ணுவோம் அப்படின்னா இது யூஸ் பண்ணுவாங்க, பேர்ல் பீட்ஸ். இது வந்து யூஸ் பண்ணிக்குவோம் நம்ம. இதுலேயுமே சுகர் பீட் சைஸ்லலாம் கூடி பீட்ஸ் இருக்குங்க. அடுத்தது சமிக்கி.